காரணம். அதனால மீதி பேர்லாம் காரணம் என்ன? மீதி உங்களுடைய ஒத்துழைப்பை அவர்களுக்கு முழுமையாக நல்கி கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்ஐஆர் வந்தது. எஸ்ஐஆர் வந்த பொழுது ஒவ்வொரு வட்ட செயலாளரும் நமக்கென்று இருக்கின்ற வேலையிலெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பணிமையை முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவ்வளவு சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றீர்கள். இன்றைக்கு மாநகராட்சியிலே 18 பகுதிகள் இருந்தாலும் கூட நம்முடைய மாவட்ட செயலாளருடைய திருவாயினால் கிழக்கு பகுதி தான் சிறப்பாக செயல்பட்டது என்ற வார்த்தையை இந்த மாவட்ட செயல்படுத்தி கூட்டத்திலே தெரிவித்தார்கள். அதில் சொல்லும் பொழுது என்னுடைய பெயரை சொன்னார்கள். என்னை சொல்லும் பொழுது அந்த கிழக்கு பகுதியில் இருக்கின்ற 10 வட்ட செயலாளர்களுக்கும் அந்த பெருமை வந்து சேரும் என்பதுதான் அர்த்தம். அந்த அளவிற்கு மிக சிறப்பாக செயல்படுகிறீர்கள். அதை செய்கின்றவர்கள் அத்துணை பேரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக உழைத்து நம்ம கிழக்கு பகுதி தான் அதிகமான வாக்குகளை நம்முடைய சட்டமன்ற தேர்தலுக்கு பெற்று தந்தோம் என்ற அந்த பெருமையை சேர்க்க வேண்டும். ஒன்று பார்த்துங்கன்னா 2026 நான் பொதுக்குழுக்கு போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட நான் வந்து 29வது பொதுக்குழு நான் போனது. ஒவ்வொரு பொதுக்குழுக்கும் போயிருக்கேன். இந்த பொதுக்குழு மாறுதலான பொதுக்குழு. அது மட்டும் இல்லை, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீங்கள் நேரடியாக நீங்கள் லைவில் பார்த்துருக்கீங்க சில பேர். நான் நேரடியாக கேட்டேன். அவர் பேசியதை கேட்கும் பொழுது நம்முடைய ஆட்சி வந்துவிட்டது என்ற ஒரு தோரணையை நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக வந்தோம். அந்த அளவுக்கு 2026 இன்றைக்கு மக்கள் மத்தியில் செல்லும் பொழுது எப்பொழுது எடப்பாடியார் ஆட்சி வரும் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் தான் நம்மை புறக்கணிக்கின்றன. நாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக 2026 புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே அதிமுகவுடைய ஆட்சி மலரும் என்பதிலே எந்த விதமான தயக்கமும் இது மட்டும் இல்லை. இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, தாம்பரம் தொகுதியில் இந்த முறை ஏன்னா எஸ்ஆர் ராஜா வந்து எதையுமே தாம்பரம் தொகுதிக்காக செய்யலை. எனவே இந்த முறை எஸ்ஆர் ராஜா அவர் எப்படிப்பட்ட தகுதித்த வேலைகளை செய்தாலும் கூட இந்த முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எந்த வேட்பாளர் நிறுத்தினாலும் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. அதற்கு நாம் முழு மூச்சாக இருக்கிறோம். சிறிய வேண்டுகோள், நம்முடைய வட்டச் செயலாளர்கள் எந்த வேலை சொன்னாலும் உடனே செய்திருக்கீங்க. அதற்காக அவர்களுக்கு நான் எப்பொழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால்